நாடு என்ன வைபோகம் என்ன கபடி என்ன கபடி கபடி அடிக்கியா கபடி அடிக்கியா கபடி அடிக்க தெரியுமா உனக்கு ஆத்துல அடிக்குமா பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல கட்டு கூட அடிச்சது இல்லையா யார் நீயா பள்ளிக்கூடத்துல கட்டு கூட அடிச்சது இல்லையா பள்ளிக்கூடம் கூட கட்டு அடிச்சது இல்லை எனக்கு எப்படி கபடி அடிக்க தெரியுமா நான் அதான் நல்லா அடிக்கியா அப்புறமா என்னையா இருந்தாலும் தம்பி நாம போதான் போறோம் சாவர வரைக்கும் சுந்தூர் போடக்கூடாது ஆமா பின்ன காரணம் என்ன பல்வேறு வளங்கள் காசிமா நகரம் ஆமா அறிஞர் காசிமா நகரை சகத்தோடு பரிமாணம் வரக்கூடிய நீதியோடும் தந்தை ராமதேயமோ காசி மன்னன் காசி மன்னன் காசி மன்னன் ஓ காசி மன்னன் அப்ப கோத்தா பேரு எப்பா காசி மன்னன் ஆமா காசி மன்னனுக்கும் காரணம் அறிய மாட்டாய் எப்பா ஓ என்ன காசி மன்னனுக்கு பிள்ளையா விளங்கி வரக்கூடிய அழகே உருவம் கொண்ட அழகு என்றால் என்ன இந்த மாதிரி கொண்டாங்க அழகு என்றால் சுந்தரம் சுந்தரம் என்றால் அழகு என்னுடைய நாமதேயமோ சுந்தரம் சுந்தரம் அழகே உருவாய் விளங்கி வரக்கூடிய சுந்தரராஜன்
அப்படி எந்த அறியாத தவிர நான் மாறன் வடிவை ஒத்த அவனுக்கு நரம்பே வேலை செய்ய மாட்டேன் டைட்டா. என்னது கொடுத்தா நரம்பு டைட்டு தான்டா, லூஸ் ஆகாது. அவன் நரம்பு லூஸ் ஆகாது. இந்த பெட்ரோல் கட்டில அப்படி சுந்தரராஜன் அப்படி என்று அறிந்தாயே தவிர காரணம் அறிய மாட்டாய் தம்பி. தந்தையாக விளங்கி வரக்கூடிய காசி மகாராஜன் அவருக்கு சுத்தமா புத்தி இல்ல தம்பி. தம்பி இருந்தா என்ன நாடகத்துடைய சாராம்சம். ஆமா ஆமா என்ன பேசி ஆகணும், அது பிரகாரம் நம்ம பேசிதான் ஆகணும். தூஷணமா பேசிதான் ஆகணும். ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்துட்டு எதுக்காக வந்துக்கிறோம்? ஆமா வயிற்று பேருக்கு. அதனால யாரும் தவறா நினைச்சுக்காங்க. ஆமா யாரும் என்ன அப்படி பேசுறான் நம்ம ஊருக்காரங்க தான் யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க. இல்லடா இருந்தாலும் கவலைப்படாம பேச ஒரு சில பேர் மனதுல நினைச்சிட்டா அது மனசுல பலிக்கும். ஆமாங்க பாவத்துல செய்யறங்க அது. ஆமா உண்மையிலே அதே போல தம்பி எங்க அப்பா இருக்கானே காசி மகாராஜா, ஆமா அவனுக்கு புத்தி இருந்தா அறிவு இருந்தா புத்தி இருந்தா எங்க அப்பனுக்கு அறிவு இருந்தா இந்த ஆலயத்தை தான் கட்டுவானா? எல்லாம் நம்ம தேவாலயம் அரிமா இருக்கு, விஸ்தாலயம் பிரம்மாலயம். என்னங்க ஊருன்னா கோவில் இருக்குனுங்க, கோயில் கட்டலாமா? நம்ம குடி கோவில் இல்லாத ஊர்ல குடி கோயில் கட்டலாமா? கோயில் கட்டலாமா? அப்ப என்னதான் கட்டணும்? யார் வீட்டு பணம்? யார் வீட்டு பணம்? உங்க வீட்டு பணம் தான் தம்பி. எல்லாம் யார் வீட்டு பணம்? எங்க அப்பனுக்கு அறிவு இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவானா? எங்க பார்த்தாலும் காசி மகாராஜே எங்க பார்த்தாலும் குளங்கள், எங்க பார்த்தாலும் ஏரிகள். அது மட்டும் இல்ல சோம்பேறி பசங்க உருவாகிறதுனால எதனால சத்திரம் சாவடி எல்லாத்தையும் கட்டி வச்சு ஒரு வீட்டு சோறு என் வீட்டு பணத்தை பூரா சாலமா வடிச்சு போட்டு எல்லாத்தையும் வீணாக்குறான் எங்க அப்பா. சோறு ஒரு வீட்டுக்கு இல்ல. ஆமாடா கேட்டா போதும். ஆனா தம்பி எங்க அப்பா மாதிரி நான் கிடையாது. இவருடைய ஐடியா என்னன்னு கேட்பான். உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? எல்லாரும் கும்பிடுறாங்களே ஆமா சாமி, சாமி இருக்குதுன்னு சொன்னா சாமி எங்க வர சொல்லு. இதுக்கப்புறம் பம்பு கொடுக்க வச்சு இழுத்து வரணும் சாமியை. ஓ தம்பி மரத்துக்கு மரம் வேறு தெரு தெரு முளையெல்லாம், மரத்துக்கு மரம் வேறு தெரு தெரு முளையெல்லாம், மண்ணெல்லாம் சாமியாச்சுதா, கல்லெல்லாம் சாமியாச்சுதா, பசு பொண்ணெல்லாம் சாமியாச்சுதா. தம்பி இப்ப இந்த நகரம் இருக்கு, பேரங்கூர் நகரம் இருக்கு. பேரங்கூர் நகரம், பேரங்கூர் நகரத்திலேயே ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, வயசானவங்க. ஆமா அவருக்கு எதுவும் இருக்காது, அவர்கள் ஆதுபாதற்ற அனாதை. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டியா ஆயாவா? பாட்டிடா ரெண்டு ஒன்றா தேர்தல் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தெரியும்?
பாத்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் போடாம இருப்பாங்க, ஜாக்கெட் போட்டு இருப்பாங்க. பரவாயில்லப்பா. சரி விடு. ஏய் ஆமா, ஒரு வயதான பாட்டி இருப்பாங்க, அவங்க யாரும் அனாதை, யாரும் இல்ல, ஆதரவு இல்ல, ஆதரவற்றவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர் ஓரமா ஒரு புறம்போக்கு இடம் இருக்கும். ஓஹோ, புறம்போக்கு மண்ணு. ஆமா, அதுல அந்த பாட்டி என்ன பண்ணும், ஒதுக்கு போறோமா, நாம போகும்போது என்ன எடுத்து போக போறோம், ஒண்ணும் கிடையாது. அதனால கடைசி காலத்துல ஓரமா ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டு பிறகு நம்ம காலம் தட்டி போலாம் அப்படின்னு இருப்பாங்க. இத 4 பேர் ஊர்ல பாப்பான். நாட்டாமக்காரரு, ஏய் தம்பி தம்பி, நேத்து வரைக்கும் நாம இருந்தோம், நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இந்த வயசான பாட்டி எல்லாத்தையும் மறைச்சு போட்டு இந்த வயசுல அதுக்கு என்ன நிலை வேண்டி கிடைக்குது, இந்த வயசுல அதுக்கு என்ன மண்ணு வேண்டி கிடைக்கும் வர்றேன் அப்படின்னு ரொம்ப நேரம் அது சும்மா இருந்துமானாலா திடீர்னு அதை குடிசை போட்டு பட்டா வாங்க நிலைமையில இருக்கு. ஏய் அந்த பாட்டி விடக்கூடாது, எப்படியாவது அந்த மண்ணை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த 4 பேரும் ஒன்னா கூடி திட்டம் போட்டு பேசுவோம். பேசிட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த நாடகத்துக்கு பிரகாரம் போது உங்களை யாரும் சொல்லல, நாடகத்துக்கு பிரகாரம் போது ஆமாண்டா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு 4 செங்கல் எடுத்து வந்து அங்க நடுவான். இந்த மாதிரி நேரத்துல ஒரு மூலையா அந்த ஓரமா, ஆமா நட்டுட்டு இந்த பாட்டி காலையில தூங்கி எழுந்திருக்கும். தூங்கி எழுந்த உடனே ஐயோ பாட்டி 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 பாட்டி, இங்க வாழைமுடி இருக்கு, இங்க கருமுடி இருக்கு, நீங்க இருந்தனா உன்னை அடிச்சிடும் அப்படின்னு அந்த பாட்டியை பயமுறுத்தி அப்படியே அந்த இடத்த விட்டே கிளப்பிடுவோம். பாட்டி நம்ம என்ன போற பொழுது உயிரை வந்து தேவலான்னு தோணும் அப்படின்ட்டு, ஐயோ நானே தனியா இருக்கேன், என்ன பண்ணுவான் ஒண்டி கட்ட அப்படின்ட்டு அந்த பாட்டி என்ன பண்ணும், ஆமா ஊட்டத்தான் காலி பண்ணும், அந்த இடத்த காலி பண்ணிட்டு அது போயிடும். அது போன உடனே இந்த 4 நாட்டாமக்காரலாம் சேர்ந்து ஆளுக்கு 2 செட்டா பிரிப்பாங்க அந்த இடத்த. கல்ல பேரிமுறை விட்டு பைத்தா மாதிரி காரு போக மாட்டோம் டவுட்டா. ஏன்பா ஏன் நீ நாட்டாமக்கார பத்தி பேசுறிய, ஏய் 4 நாட்டாமக்கார சேர்ந்துன்னு ஆளுக்கு 2 செட்டா பிரிச்சுக்கின்னு அந்த இடத்துல பட்டா வாங்கி அந்த பாட்டிக்கு வயதான காலத்துல இருந்த விட இவனும் அந்த இடத்துல சொந்தமா போட்டு ஆளுக்கு 2 செட்டா பிரிச்சுக்கிட்டு 4 பேரும் கொட்டாதான் போட்டாங்க. அவன் பிட்டிலே காட்டுறான் அதுல. ஆமா தம்பி, அது மட்டும் பண்ணுவாங்க. நாட்டாமக்காரர் எல்லாம் கூட்டமா கூடி